இப்ப சமயத்துல நமக்கு வந்து முதல்வர் பேச வேண்டியதெல்லாம் இவர் பேசுறாரே அப்படின்னு அவரை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு பேசுறாரு. யார் முதல்வர் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு அவர் பேசுறாரு. ஆனா அவர் என்ன பேசினாலும் அதுல 30% தான் உண்மை இருக்கு, 70% பாத்தீங்கன்னா ஒரே பொய்யா தான் பேசுறாருன்ற விமர்சனமும் இருக்கு. 30 இருக்கா உண்மை? பரவாயில்லையே, நல்லா இருக்கு, இது பரவாயில்ல. யூ ஆர் a very positive person. நானே தேவலாம் ஐயா ஏவா வேலுவை ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. 3.72 கோடின்னா வந்து இது இல்லையா, ஒரு மரியாதை இல்லையா? 3700 கோடின்னு சொல்லுங்களேன், சொன்னாதானே ஒரு கெத்தா இருக்கும், மரியாதையா இருக்கும். 3 கோடி ரூபா ஒரு ஹோட்டல்ல டிப்ஸ் கொடுக்குற மாதிரி அவருக்கு, அவரை போய் அப்படி சொல்ல. விஜய் கூட ஏதோ ஒரு கோட் படத்துல வந்து டிராபிக் கான்ஸ்டபிளா நடிச்சவருக்கு போக்குவரத்து அமைச்சர் கொடுத்துட்டீங்க. எம்எல்ஏவா தான் ஜெயிச்சாரு, பட் போக்குவரத்து கான்ஸ்டபிளா நடிச்சதுதான் போக்குவரத்து அமைச்சராகிறதுக்கு வந்து அடிப்படை தகுதியா அப்படிங்கிறது. சார் நாம ஒரு தப்பு பண்ணிட்டோம். நடிகர் விஜய் வீட்டுல தண்ணி கேன் அதெல்லாம் போட்டிருந்தா நீர்வளத்துறை அமைச்சரா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, இல்லை எனக்கு ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் திரு சபரீசன் அவர்கள் ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸ், லீகல் நோட்டீஸ், லாயர் நோட்டீஸ் அமைச்சிருக்காராம் ஆதவ் அர்ஜுனாக்கும் நிர்மல் குமாருக்கும். ஏன்னா சிடிஆர் நிர்மல் நம்ம இதே தானே, பத்திரிகைன்னா மீடியான்னா இதானே. விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்க, இல்ல அவங்க லெவல்ல இல்லையே தவிர இந்த டிஇஓ லெவல்ல, சிஇஓ லெவல்ல இன்னும் வசூல். ஸ்பெக்ட்ரம் பிரம நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலுக்கு நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் ஐயா உடன் இருக்கிறாரு. பல்வேறு கேள்விகள் அவருக்காக இருக்கு, கேட்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க கார்த்திக். தாவேக்காவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதிரடியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. தலைவர் விஜய் அவர்கள் பேசியிருந்தார், மக்கள் பணத்தை தொடவும் மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த வகையில ஒவ்வொரு நாளும் பல அதிரடி கைதுகள் நடந்துட்டு இருக்கு. உண்மையாகவே ஊழலற்ற ஒரு ஆட்சியை தாவேக்காவினர் கொடுத்துட்டு இருக்காங்களா? இந்த இடத்துல நம்ம வந்து வேற வழி இல்லாம பிரிச்சுக்க வேண்டியிருக்கு. தாவேக்காவினர் அப்படிங்கிறது ஒரு பக்கம், நீங்க தாவேக்கான்றது வந்து விஜயை சேர்த்து சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. ஆனா உள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னா, விஜய் அவர் இருக்காரு, முதல்வர், அவரு மாண்புமிகு முதல்வர். தாவேக்காவினருக்கும் நடந்துக்கிறதுக்கும் விஜய் அவர்கள் பேசுவதற்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு பல இடங்கள்ல. இது வந்து என்னன்னா, நான் வந்து விஜய் அவர்கள் வந்து ஏதோ தவறாக பேசுகிறார், பொய்யாக சொல்கிறார், மாத்தி பேசுறார் அப்படி சொல்லல. பல விஷயங்கள் அவருக்கு ரீச் ஆகலையோ அப்படின்ற ஒரு யூகத்தையும் சந்தேகத்தையும் கொடுக்கிறது. இப்போ முதல்ல வந்து பொதுவா வந்து நல்ல விஷயங்கள் சிலது சொல்லிடுவோம். இந்த தனியார் பள்ளி நம்ம ஏற்கனவே பேசலாம். இந்த தனியார் பள்ளியில இப்பெல்லாம் வந்து பணம் வாங்குறது இல்ல, நிறுத்திட்டு, அதாவது போன ஆட்சியில வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அந்த அரசகுமார்ன்றவரை கைது பண்ணாங்க. நல்ல விஷயம். அதே சமயத்துல இப்போ வந்து விசாரிச்சா கிரவுண்ட் லெவல்ல நம்ம இதே தானே, பத்திரிகைன்னா மீடியான்னா இதானே. விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்க, இல்ல அவங்க லெவல்ல இல்லையே தவிர இந்த டிஇஓ லெவல்ல, சிஇஓ லெவல்ல இன்னும் வசூல் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போவும் இந்த நந்தகுமார்ங்கிற அந்த இவர் பேசினதுக்கு அப்புறமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இது விஜய் அவர்களுக்கு, முதல்வர் அவர்களுக்கு தெரியுமா, அவர் வரைக்கும் ரீச் ஆச்சா இல்லையான்னு தெரியல. ஏன்னா விஜய் அவர்களை சுற்றி ஒரு 4 ஆலோசகர்கள் இருக்காங்க. அவர் விஷ்ணு ரெட்டி பக்கத்து வீட்டுக்காரரு, ரூட் ஜோசப், அதுன்னா ஜெகதீஷ் பழனிசாமி, அவரு பல வருஷங்களா அவருக்கு நண்பரா எல்லா விஷயங்களையும், எல்லா விஷயம்னா பொதுவா வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் வச்சுங்களேன், அது மாதிரி எல்லா விஷயங்களையும் அவர் நண்பரா. சரி இருக்கட்டும், அது அவங்களுக்குள்ள அவரு. அதுக்கப்புறம் இந்த ஜான் ஆரோக்கியசாமி, இவர், அதுக்கப்புறம் ராம்குமார்னு ஒரு தொழிலதிபர். இவங்க 4 பேர் இல்லாம விஜய் கிட்ட எதுவுமே ரீச் பண்ண முடியாது. நமக்கு வர செய்தி வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு. ஈவன் புஷியானது, ஆதவ் அர்ஜுனாவுமே சமயத்துல விஜயை ரீச் பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியல, அது அவங்க எல்லாம் சொல்லணும். நம்ம எப்படி அது உண்மையா இல்லையான்னு சொல்ல முடியும். இதுல ஆதவ் அர்ஜுனா நிறைய, அவரு கொஞ்சம் அதிகமா, அவர் தான் அதிகமா பேசுறாரு. அதிகமா பேசுறாருன்னா அதாவது அறிக்கைகள் அதிகமாக சொல்லக்கூடியவர் ஆதவ் அர்ஜுனா. புரிஞ்சிருச்சு சார், நல்லா புரிஞ்சிருச்சா, தெளிவா புரிஞ்சிருச்சா? சரி, ரைட்டு. இப்ப சமயத்துல நமக்கு வந்து முதல்வர் பேச வேண்டியதெல்லாம் இவர் பேசுறாரே அப்படின்னு அவரை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு பேசுறாரு.
யார் முதல்வர் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு அவர் பேசுறாரு. சரி, அவர் ஒரு ஆர்வத்துல பேசுறாரு, அவருடைய ஆர்வத்தை நம்ம பாராட்டுறோம். ஆனா அவர் என்ன பேசினாலும் அதுல 30% தான் உண்மை இருக்கு, 70% பாத்தீங்கன்னா ஒரே பொய்யா தான் பேசுறாருன்ற விமர்சனமும் இருக்கு. ஓ, 30 இருக்கா உண்மை? பரவாயில்லையே, நல்லா இருக்கு. இது பரவாயில்ல, யூ ஆர் அ வெரி பாசிட்டிவ் பர்சன். நானே தேவலாம் போல இருக்கு. இல்லை, அதான் ரைட்டு. இல்லை, நான் என்ன சொல்றேன்னால், அது முதல்வர் விஜயா இருந்தாலும் சரி, ஆதவா இருந்தாலும் சரி, வேற ஆனந்த் அவர்களா இருந்தாலும் சரி, இல்லை நிர்மல்குமார், இல்லை யார் இருந்தாலும், மறுபடியும் நீங்க திமுக ஆட்சியை குறை சொல்வது சொல்றதுக்கு குறை சொல்வதற்கான நியாயங்கள் எங்களுக்கும் புரிகிறது. அதனால்தான் மக்கள் இந்த தடவை அவங்களுக்கு ஓட்டு போடாம ஆட்சியிலேருந்து அகற்றிட்டாங்க. அவங்க செஞ்ச ஊழல்கள்லாம் நீங்க வெளியே கொண்டு வரேன்னு சொல்றீங்க, ரைட்டு. இப்ப கேள்வி என்னன்னா, ஆதாரங்கள் இருக்கு. நந்தகுமார் அந்த உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அரசகுமாரை கைது பண்ணிட்டீங்க. அரசகுமார்ங்கிறவர் திமுகவில் ஒன்றும் பெரிய பதவியிலலாம் இல்லை, அல்ல கையா இருந்திருக்காரு. அதுக்கு முன்னால் அவர் பிஜேபியில் இருந்தார், அதுக்கப்புறம் தான் திமுக வந்தார். அவரும் அந்த முத்துக்குமார்னு அந்த பெற்றோர் ஆசிரியர் துணைத் தலைவர்லாம் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் அப்படிங்கிறதுனால தான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸே தவிர, அவங்க ஒன்றும் திமுகவில் ஒரு பெரிய நிர்வாகியோ ஒரு தலைவரோ இல்லை. அப்போ இந்த பணம்லாம் அவங்களேவா வச்சுக்கிட்டாங்க? எங்கேயோ போச்சு, இல்ல வசூல் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஆமா, இடியே பார்ட்டி ஃபண்டுன்னு யாரு நிர்வகிச்சாங்க நம்ம தான் பேசணும்ல, அஃபிடவிட்லயே ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு. நீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட அமைச்சர் யாரு, அவருக்கு அதுல பணம் போச்சா இல்ல தலைமைக்கு போச்சா அப்படின்னு அளவுக்குள்ள போனோம். நீங்க கீழ் லெவல்ல சும்மா இந்த என்ன சொல்றது, அடியாள் மாதிரி இருக்கிறவனை பிடிச்சிட்டு மெயின் வில்லன்களை விட்டு நீங்கள் இந்த சைடு கிக்கா வரக்கூடிய வில்லன்களை, இந்த வில்லனுடைய அடியாளை பிடிக்கிறதுல என்ன பெருமை இருக்கு? இந்த பார்ட்டி ஃபண்ட்ன்ற வார்த்தை எப்போ முதலா பயன்படுத்தப்பட்டுச்சோ அப்ப இருந்துதான் சார் இவ்வளவு அதிரடிகளும். அதுவும் சட்டசபையிலே முதல்வர் விஜய் சொல்லியிருந்தாரு, பார்ட்டி ஃபண்டுன்னு கேட்டா நீங்க ஏன் ட்ரிகர் ஆவறீங்க அப்படின்னாரு. அப்படி என்ன சார் அந்த பார்ட்டி ஃபண்ட்? எல்லா விஷயங்கள்லயும் இந்த பார்ட்டி ஃபண்ட் எல்லா துறைகளையும். இப்ப ஏன்னா இதை பத்தி பேசும்போதுதான் ஆதவர்ஜுனா அவர்கள் அவர் பேசினதுல எது கொஞ்சம் கற்பனை, எது கொஞ்சம் அரசியல் ரீதியாக பேசுகிறார், எது உண்மையாக பேசுகிறார் அப்படின்னு எல்லாம் நீங்க வித்தியாசப்படுத்தி பார்க்காம அவர் பேசினதை பார்த்தீங்கன்னா, நடுவில் இப்போ அவர் பேசினாரு, திமுக ஆட்சியில 32 துறையில 16 துறை உதயநிதிக்கும் 16 துறை சபரீசனுக்கும் லஞ்சம் வாங்குவதற்காக ஒதுக்கப்பட்டது. இந்த துறையில இவங்க லஞ்சம் வாங்குவாங்க, இந்தந்த துறையில இவர் வாங்குவாரு இப்படின்னு பேசினாரு. இப்போ இன்னைக்கு காலையில செய்தி என்னன்னா, சபரீசன் அவர்கள், ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் திரு சபரீசன் அவர்கள் ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸ், லீகல் நோட்டீஸ், லாயர் நோட்டீஸ் அமைச்சிருக்காராம் ஆதவர்ஜுனாக்கும் நிர்மல்குமாருக்கும். ஏன்னா சிடிஆர் நிர்மல்குமார் இந்த மின்துறையில எப்படியெல்லாம் ஊழல் நடந்தது அப்படின்னு அவர் விவரமா பேசியிருந்தார். திமுக ஆட்சியை விமர்சித்து அவர்கள் லஞ்சம் வாங்கினார்கள், லஞ்சம் வாங்காம எதுவுமே அங்க நடக்கல, நிறைய பேசியிருந்தார். ஆதவர்ஜுனா அவர்களும் இப்ப நம்ம பேசுன மாதிரி பேசியிருந்தார். இதனால இவங்க 2 பேருக்கும் அவர் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. சபரீசன் நிர்மல்குமாருக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் நோட்டீஸ் இருக்கு. நோட்டீஸ் காப்பி கூட என்கிட்ட இருக்கு, எனக்கு வந்திருக்கு. நோட்டீஸ் விடுறது ஒரு வழக்கமான ஒரு ஃபார்மாலிட்டி தான். நார்மலாகவே நம்ம பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் பத்திரிகை 15-18 வருஷத்துக்கு மேலே நடத்துகிறோம். நம்ம ஊழல் நடந்துச்சுன்னு எழுதுனா உடனே அந்த சம்பந்தப்பட்ட அரசியல்வாதி, நான் கட்சி சார்பற்று பொதுவாக சொல்றேன், முதல்ல என்ன பண்ணுவாருன்னா ஒரு லாயர் நோட்டீஸ் பத்திரிகைக்கு அனுப்புவார். பப்ளிஷர், எடிட்டர் எல்லாம் போட்டு, நிருபர் எல்லார் பேரும் போட்டு. அது எதுக்குன்னா அவங்க கட்சியிலையும் பொதுமக்கள்கிட்ட பார்த்தீங்களா அவர் பொய்யானதை எழுதினாரு, நான் லீகல் நோட்டீஸ் இப்படிதான் அந்த மாதிரி மணல் கடத்தல் போது ஒரு அரசியல்வாதி எழுதணும் அவரை பத்தி. அந்த அரசியல்வாதி 60 வருஷத்துக்கு முன்னால நான் இருந்த கட்சியிலேயே திரும்பி போய் சேர்ந்துட்டேன், தாய் கட்சியில போய் சேர்ந்துட்டேன்னு சொன்னார். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், அதை சுருக்கினீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 3 முறை இடைக்கால முதல்வராக இருந்தவர். அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க மணல் கடத்தல் பண்ணாங்க. அதை அட்டப்பட கட்டுற போட்டோம். அவரே வேற யாரோ இன்னொரு அரசியல்வாதி நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர், நடுவில் தெரிஞ்ச வர ஒருத்தர், அவருடைய லைன்ல என்ன இந்த மாதிரி போட்டீங்க, என் தம்பி ரொம்ப கோபமா இருக்காரு, ஏன்னா அவர் தம்பி தான் பண்ணாருன்னு நம்ம எழுதியிருந்தோம், ரொம்ப கோபமா இருக்காரு உங்க பேர்ல,
நீங்கள் அதனால் ஏதாவது அது பண்ணுங்கன்னாரு. தம்பி கோவமாக இருந்தால் ஒரே வழி கேஸ் போட சொல்லுங்கள், டெஃபமேஷன் கேஸ் போட சொல்லுங்கள். போட்டால் எந்த கண்டெய்னர் லாரி, கண்டெய்னர்னா அந்த அந்த ஹைட்டாக இருக்குமா அந்த அந்த லாரியில் வந்து மண்ணே ஏற்றக்கூடாது. கண்டெய்னர் லாரியில் மண் ஏற்றினாலே, மணலோ மண்ணோ ஏற்றினாலே இல்லீகல் அது. அதை எடுத்துட்டு ரெகுலர் செக் போஸ்ட் வழியாக போகாமல் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வழியாக போனது. எந்த டயத்தில் ஒரு செக் போஸ்ட்டும் அந்த வண்டி அந்த வண்டிகள்லாம் தாண்டிச்சு. இங்கே வந்து மணல் என்ன ரேட்டுக்கு 700 ரூபா கவர்மெண்ட் கட்டிட்டு எடுத்து 2000 ரூபாய் செலவில் எடுத்துட்டு 70,000 ரூபாய் ஒரு டன்னுன்னு எந்த ஊரில் கொண்டு போய் விற்றாங்க? கர்நாடகாவில் இப்போ பேசுகிற மேகதாடு. அப்போது அந்த மேகதாடு அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக அங்கே வந்து மண்ணை கொண்டு போய் கொட்டுறாங்க. மேகதாடுன்னா மேகதாடு இல்லை, அந்த மாதிரி ஒரு அணை கட்டுறதோ தடுப்பணை கட்டுறதுக்கோ கர்நாடகாவுக்கு மணல் தேவைன்னா தமிழ்நாட்டு அரசியல்வாதி இங்கேருந்து மணல் கடத்தல் சட்டவிரோதமாக பண்ணார். அவர் என்கிட்ட மிரட்டி பார்க்குறாரு, என் தம்பி கோவமாக இருக்காரு, நீங்கள் மன்னிப்பு கேட்டுருங்க போங்க வாங்கன்னு. உங்கள் தம்பியை கேஸ் போட சொல்லுங்க, வண்டி நம்பர், செக் போஸ்ட்டை தாண்டினது, இது எல்லாமே என்கிட்ட டீட்டெயில்ஸ் இருக்குது. அவர் டெஃபமேஷன் போட்டார்னா இதை நான் கோர்ட்டில் கொண்டு போய் சப்மிட் பண்ணிடுவேன். அப்போ இன்னும் எல்லா இடத்துலையும் பப்ளிசிட்டி ஆகும். உங்கள் தம்பியை கோவமாகவே இருக்க சொல்லுங்க, அவர் கூல் டவுன் ஆகிட போகிறார். இல்லை நீங்கள் நேரம் வாங்க நம்ம பேசிக்கலான்னாரு. இல்லை அந்த மாதிரி பேசுகிற டைப்பு நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். நேரம் வாங்க பேசிக்கலான்னா நமக்கு தெரியும் அதோடைய அர்த்தம். எதுக்காக நம்ம சொல்றோம்னா, ஊழல்ன்றது பொதுவாக வந்து அரசியல்னு வரும்போதே வந்துடுது. இதில் எது உண்மை எது ஆதாரங்கள் இருக்குன்னு அவங்க இப்போ என்கிட்ட ஆதாரம் இருந்துச்சு, தைரியமாக என்னால் பேச முடிஞ்சுது. ஆதாரம் இல்லாமல் ஏதாவது நம்ம எழுதியிருந்தோம்னா சிக்கல் வரதான் வரும். அந்த மாதிரி இந்த லீகல் நோட்டீஸ் அமிச்சா, அது மாதிரி நாங்கள் நிறைய லீகல் நோட்டீஸ் பார்த்துருக்கோம். அந்த லீகல் நோட்டீஸ் அமிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து பதில் லாயர் அதுக்குன்னு ஒரு லாயர் வச்சிருப்போம், பதிலுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம், அதோட அப்படியே மேட்ரு முடிஞ்சிடும். சபரீசன் லீகல் நோட்டீஸ் அமைச்சிருக்காருன்னு சொல்றீங்க. ஆனா கிட்டத்தட்ட 58,000 கோடி ஊழல் நடந்திருக்கிறதா மின்சாரத்துறையில 58,000 கோடி ஊழல் ஒரு புலனாய்வு பத்திரிகையில வந்திருக்கு. 58,000 கோடின்னு வந்திருக்கு மின்சாரத்துறையில மட்டும். இன்னும் எவ்வளவு துறைகள் இருக்கு? அந்த மின்சாரத்துறையில நடந்த ஊழலுக்கும் சபரீசனுக்கும் என்ன சம்பந்தம் சார்? இல்லைங்க, இவரு ஆதவர்ஜனா பேசும்போது 16 துறை வந்து சபரீசன் கண்ட்ரோல்லையும் 16 துறை லஞ்சம் அதுக்காக வந்து அப்படி பேசினார். அந்த 16 துறையில மின்சாரத்துறை வந்து சபரீசன் கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல அது யாருக்கு கண்ட்ரோல், அது அவர் கனெக்ட் பண்ணி, ஏன்னா அவர் ஒன்றும் என்னென்ன துறைன்னு ஒன்றும் லிஸ்ட் சொல்லலை. அதனால அவர் அதை பேசினாரு. நிர்மல்குமார் அவர்கள் வந்து மின்சாரத்துறையை பத்தி பேசும்போது இந்த திமுக ஆட்சியிலன்னு பேசுறாங்க. திமுக ஆட்சியிலன்னு சொன்னா யாருங்க? முதல்வர், துணை முதல்வர், மின்சாரத்துறை அமைச்சர் யாரோ அவங்க. ஒரு 2023 வரைக்கும் செந்தில் பாலாஜி இருந்தார் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வர மாதிரி இருந்தாங்க. யாரு அமைச்சராக இருந்தாங்களோ அவங்க திமுக அமைச்சர். மொத்தம் திமுக ஆட்சி. இதுல சபரீசன் தான் வாங்கினாருன்னு பேசும்போது சபரீசன் உள்ள வர்றாரு. அவர் வாங்கினாரா இல்லையா அது அவங்களுக்குள்ள ப்ரூவ் பண்ணிக்கிறது, அவங்க தான் லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, திமுக ஆட்சியில் ஊழல் நடந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும். ஒன்று அரசியல் ரீதியாக தெரிஞ்சுதான் மக்கள் அந்த ஆட்சி பல காரணங்களில் ஊழலும் ஒன்று, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த ரேட்டு இந்த இடத்துல இருந்ததுங்கிறது பொதுமக்களுக்கு அனுபவம் இருக்கு. இது வந்து ஒன்றும் புதுசு இல்லை, அதுவும் நம்ம சொல்றோம். இப்போ தாவேக ஆட்சி வந்து இதோட மாநகராட்சியில் வந்து சில நல்ல விஷயங்கள், 1800 கோடி வந்து ஒப்பந்த புள்ளிக்காரர்கள் இவங்களுக்கு டெண்டர் முடித்தவங்க, திமுக பீரியட்லேயே முடித்தவங்க, அவங்களுக்கு பணம் பாக்கி இருக்கு, அதை ரிலீஸ் பண்ணுறதை நிறுத்தி வச்சிருக்காங்க. கஜானா காலியாக இருக்குன்னு வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டாங்க. அது ஒரு காரணமாகவும் இருக்கலாம், இதை ஒரு சாக்கா வச்சு நிறுத்தியும் இருக்கலாம். ஆனால் அவர்கள் சொல்வது என்னவென்றால், பணி உண்மையிலேயே நடந்ததா இல்லையான்றதை வெரிஃபை பண்ணிட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே அதுதான் அவர்களுடைய நோக்கம் என்றால் அது வரவேற்கத்தக்கது. ஏன்னு கேட்டால் திமுக ஆட்சியில் இப்போ கூட ஏவாவேலு மேலே கேஸ் என்ன போட்டிருக்காங்க? 3.72 கோடி. அது போட்டது என்ன? ரோடே போடாமல் ரோடு போட்டதாக கணக்கு எழுதிட்டாங்க எங்கேயோ ஒரு இடத்துல. அதுதான் இப்போ அவர் மீது உள்ள குற்றச்சாட்டு. அந்த ரெய்டெல்லாம் நடந்துச்சு, டிவிஎஸ்சி ரெய்டு.
இது வந்து இடி ரெய்டு இல்லை, மாநில அரசுடைய விஜிலன்ஸ் ரெய்டு. அப்போ ரோடே போடாம போடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரியும் நிறைய நடந்திருக்கு. வெறும் 3 கோடிங்கிறது வந்து என்ன, நான் கூட வேற ஒரு நிகழ்வுல பேசினேன், ஐயா ஏவா வேலுவை ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. 3.72 கோடின்னா வந்து ஒரு இது இல்லையா, ஒரு மரியாதை இல்லையா? 3700 கோடின்னு சொல்லுங்களேன், சொன்னாதானே ஒரு கெத்தா இருக்கும், மரியாதையா இருக்கும். 3 கோடி ரூபா ஒரு ஹோட்டல்ல டிப்ஸ் கொடுக்குற மாதிரி அவருக்கு, அவரை போய் அப்படி சொல்லலாமா அப்படின்னு நிகழ்வுல தமாஷா பேசுறேன். எதுக்காக சொல்றேன்னா, இது அந்த 1800 கோடி இப்போ பணி நிறைவு நடந்திருக்கா, ஒழுங்கா நடந்திருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா பல இடங்கள்ல திமுக ஆட்சியில் வந்து பிரிட்ஜ் காட்டினா ஊந்துருது, அப்புறம் ஸ்கூல்ல போனீங்கன்னா இப்படி அந்த இது பண்ணா அப்படியே சோறு வந்து காரையா வந்துடும், கூரையெல்லாம் பேத்துக்கிட்டு இறந்தாங்க. ஆமா, இறப்பே நடந்துச்சு, இதெல்லாம் நடந்துச்சு. அப்போ இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்குன்னா இதற்கு காரணம் ஊழல். கான்ட்ராக்ட் இவ்வளவு %, எல்லாரும் 15%, 20%ன்னு ஓப்பனா பேசினாங்க. இதெல்லாம் வந்து எந்த ஆட்சி நடந்தாலும் ஊழல் நடந்தால் மக்கள் பேசத்தான் செய்வார்கள், மீடியாவில் வரத்தான் செய்யும். நீங்க எவ்வளவு அமுக்குனாலும் அதை மீறி அதுவும் சோசியல் மீடியா வந்த பிறகு இன்னும் ஃபாஸ்டா வருது. இந்த மாதிரி அதே மாதிரி அந்த HRNC வந்து அந்த வணிக வளாகங்கள்லாம் வந்து சும்மா கார் பார்க்கிங், மல்டி லெவல் பார்க்கிங்லாம் கட்டினதெல்லாம் நிறுத்திருக்காங்க. எங்கேயோ குன்னூர்னு ஒரு விநாயகர் கோயில்ல அங்க வந்து மாசத்துக்கே 500 பேர் தான் வருவா, அந்த இடத்துல போய் 15 கோடி செலவு பண்ணி மல்டி லெவல் பார்க்கிங். கேட்டா வந்து சேகர்பாபு அவர்கள் வந்து சட்டசபையில வந்து சொல்றாரு, இது மக்கள் விரும்பினார்கள். எந்த மக்கள்? இந்த 500 பேர் விரும்பினாங்களா? இந்த 500 பேர் தான் மொத்தம் வராங்கன்னா அதுல எவ்வளவு பேர் சைக்கிள்ல வந்தான், எவ்வளவு பேர் நடந்து வந்தான், பஸ்ல வந்தான், கார்ல வந்தான், 2 வீலர்ல வந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 பேர் கூட வந்திருக்க மாட்டான் கார்ல. 50 பேர் கார்னா 20 கார் வந்திருக்கணும். ஒரு கார்ல 3 பேர் ஏதோ வந்தாங்கன்னு வச்சுக்கிட்டேன். இன்னும் ஒரு 20 காரை நிறுத்துறதுக்கு ஒரு மாசத்துக்கு, அப்போ ஒரு நாளைக்கு ஆவரேஜா 2 கார், அதிகபட்சமா 2-3 கார் நிற்கும்னா அதுக்கு போய் மல்டி லெவல் பார்க்கிங் இருக்கு. அப்போ ஊழல் நடந்தது என்பது வெளிப்படையாக தெரிகிறது. இவங்க அதை வந்து நோக்கம், இவங்களுடைய இது வந்து அதை வெளிக்கொண்டு வரணும், ஆக்ஷன் எடுக்கணும்னால் நமக்கு புரியுது. ஆனா அதே சமயம் நீங்க அடிமட்டத்துல சும்மா அந்த அடியாட்சி, அதாவது சில்லறைகளை வந்து நீங்க பிடிச்சா மட்டும் பத்தாது, முதலைகளையும் திமிங்கலங்களையும் நீங்கள் பிடித்தால்தான் உண்மையிலேயே நீங்கள் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறீர்கள் என்று மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இது ஒரு விஷயம். இத தாவேகாவை பத்தி பேசும்போது நீங்க திமுக மீது நடவடிக்கை எடுப்பதெல்லாம் வந்து மக்கள் பாராட்டுகிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள், வரவேற்கிறார்கள். அதே சமயம் உங்க பக்கம் நீங்க செய்ய வேண்டியதெல்லாமும் கரெக்டா செய்யறீங்களான்றத மக்கள் வாட்ச் பண்றாங்க, அதை கவனிக்கணும். முதல் விஷயம் நம்ம என்ன எடுத்துக்கணும், இந்த ஜனநாயகன் அவர் அந்த ப்ரொடியூசருக்கு வந்து டெல்லி பிரதிநிதி, அவருக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறீங்க. அவர் விஜய் சார்கிட்ட முதல்வர்கிட்ட டிரைவரா இருந்த ராஜேந்திரனுக்கு தனி செயலாளர். சரி, ஒரு தனி செயலாளராக போடுறீங்க, அது ஏன் அதை ரகசியமா மறைச்சு வைக்கிறீங்க? அந்த ஜிஓவை ரூப் ஜெகதீஷை போட்டதையும் மறைச்சு தான் வச்சிருந்தாங்க. மே 12ஆம் தேதி போட்டது இப்போதான் ஒரு வாரம் முன்னால்தான் வெளியில வந்துச்சு. அதுவும் அவரே எக்ஸ்ட்ரா அதை பத்தி போட்டதுனால வெளியில வந்துச்சு. ஆரம்பத்துல ஜோசியருக்கு கொடுக்க இருந்த அரசு அது மறுநாளே அது வாபஸ் வாங்கி பிரேமலதா அவர்கள் இடையூறு பண்ணி ஸ்ட்ராங்கா பேசினதால அது வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் விஜய் கூட ஏதோ ஒரு கோட் படத்துல வந்து டிராபிக் கான்ஸ்டபிளா நடிச்சவருக்கு போக்குவரத்து அமைச்சர் கொடுத்துட்டீங்க. எம்எல்ஏவா தான் ஜெயிச்சாரு, பட்டு போக்குவரத்து கான்ஸ்டபிளா நடிச்சதுதான் போக்குவரத்து அமைச்சராகிறதுக்கு வந்து அடிப்படை தகுதியா அப்படிங்கிறது. அப்ப வந்து டிஜிபியா நடிச்சவரை கூப்பிட்டு நீங்க உடனே டிஜிபி ஆக்கிடுவீங்களா? சார், நாம ஒரு தப்பு பண்ணிட்டோம். நடிகர் விஜய் வீட்டுல தண்ணி கேன் அதெல்லாம் போட்டிருந்தா நீர்வளத்துறை அமைச்சரா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, இல்லை எனக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து அவர்கிட்ட மேனேஜரா இருந்தவருக்கு பதவி, அவருடைய கார் இம்போர்ட் பண்ணதுல வந்து வருமான வரி அந்த மாதிரி சிக்கல் அவருக்கு வழக்குகள் இருக்கும்போது அதுல யார் வக்கீலா இருந்தாரோ அவருக்கு பதவி. அதுக்கப்புறம் வந்து பக்கத்து வீட்டுக்காரருக்கு விஷ்ணு ரெட்டி அவருக்கு பதவி. அவர் தொழிலதிபராக இருந்தா கூட பக்கத்து வீட்டுக்காரரு அவருக்கு வந்து அப்படி. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நிறைய வந்து அந்த டிரைவர் ராஜேந்திரன் அவருக்கு தனி செயலாளர், டிரைவருடைய மகன் வந்து எம்எல்ஏ வாக்கி அவரை வந்து கொறடா. அதனால அவருக்கு திறமை இல்லைன்னு நம்ம சொல்லல.
உங்களுக்கு வேண்டியவர் உங்க வீட்டு டிரைவர், உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர், உங்க நண்பர், உங்களுக்கு பல என்ன சொல்றது சேவைகள் செய்த நண்பர், பல விதமான சேவைகள் செய்த நண்பர், அந்த மாதிரி உள்ளவங்க உதவிகள் செய்த நண்பர், அப்படிலாம் வந்து நீங்க வந்து கொடுக்கும் பொழுது அவர்களுடைய அனுபவம் என்ன, அவர்களால் அந்த பதவிக்கோ அந்த நம்ம மக்களுக்கோ பயன் இருக்கான்னு பார்த்து பண்ணமே தவிர எனக்கு வேண்டியவங்கிறதுனால பண்ண நீங்கள திமுக பண்ணலையா அதிமுக பண்ணலையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப இங்க எனக்கு ஒரு கேள்வி எழுது. குடும்ப அரசியலும் வாரிசு அரசியலும் நாங்க கடுமையா எதிர்க்கிறோம் தானே தாவைக்கினார் பிரச்சனை வச்சாங்க. அதான் மாற்றம்னு சொன்னாங்க. நீங்க என்ன மாற்றம் அதான் நான் சொல்றேன். நீங்க நாங்கள் குடும்ப வாரிசு அரசியலை எதிர்க்கிறோம்னு சொல்றீங்க. காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கீங்களே, சோனியா காந்தி அது நேரு காலத்துல இருந்து வரிசையா வந்து இன்னி வரைக்கும் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி வரைக்கும் அந்த வாரிசு அரசியல் இருக்குல்ல, அந்த கட்சியை தானே நீங்க உள்ள வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க வாரிசு அரசியலை பத்தி நீங்க விமர்சனம் பண்ணும்போது நீங்களே விமர்சனம் பண்ணுவீங்க, ஆனா நீங்களே வாரிசு அரசியல வந்து உங்களுடைய அவசியம் நீங்க ஆட்சியில் அமரணும்ன்றதுக்காக நீங்க அதை ஏத்துப்பீங்க. அப்ப அது மாற்றமா? குடும்ப அரசியல விமர்சனம் பண்ணிட்டு தன்னுடைய குடும்பத்துக்கு கூட நெருக்கமா இருந்த எல்லாருக்கும் அரசு பதவி வழங்குறதும் ஒரு விதமான குடும்ப அரசியல். அதான் வேண்டியவங்களுக்கு. குடும்பம் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு குடும்பம்னா அவர் பெற்றோர்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருக்காங்க, அவருடைய மனைவி பிள்ளைகளும் ஒதுங்கி இருக்காங்க. சரி, அது அவருடைய குடும்ப விவகாரம், நம்ம அதுக்குள்ள தலையிட வேண்டாம். ரைட்டு. ரெண்டாவது, நீங்க வந்து உங்களுக்கு யார் ஒருவராலும் நட்பு இருக்கலாம், அது நடிகராக இருக்கலாம் நடிகையா இருக்கலாம், அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அவங்க கூட நீங்க கேக்கு வெட்டினதை வந்து எதுக்காக அதை வந்து அவங்க பப்ளிசைஸ் பண்றாங்க? அது உங்களுக்குள்ளேயே இருக்கட்டுமே. தனிப்பட்ட முறையில் நட்பு என்பதை யாரும் தடுக்க முடியாது. யார் கூட வேணாலும் யார் கூட வேணாலும் நட்பா இருக்கலாம். அவங்களுடைய அது நியாயமா இல்லையா என்பதை விட அவரவர்களுடைய உரிமை விருப்பம்னு சொல்லிட்டு போயிடலாம். நம்ம அவங்கள போய் தங்க தலைவி தாரகை அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரே வந்து பில்டப் கொடுத்து எங்கேயோ ஒரு இடத்துல காரைக்குடியில பாத்தீங்கன்னா ஒரு இதுல வந்து அடுத்த சிஎம் அவங்க தான், அந்த நடிகையோட படத்தை நம்ம மாற்றணும்னு ஒருத்தர் கலாட்டம் பண்றாரு. அதாவது இந்த அளவுக்கு இதெல்லாம் தேவையில்லை. இது மக்களுக்கு நிச்சயமாக எரிச்சலையும் வெறுப்பையும் போக போக உண்டாக்கிவிடும். நிச்சயமா சார். பல்வேறு கேள்விகள், சுவாரஸ்யமான பதில்கள். நன்றி.